உறங்குவதற்கு முன்பாக தூங்குவதற்கு முன்பாக 11 தடவையும் வழக்கமாக ஓதி வர வேண்டும் என்று சூஃபியாக்கள் சொல்கிறாங்க. தொற்று நோய் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தொற்று நோய் அப்படின்றது காலராவாக இருக்கலாம், அல்லது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கொரோனாவாக இருக்கலாம், இன்னும் எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த தொற்று நோய் அபாயத்திலிருந்து ஒரு சமூகமே பாதுகாக்கப்படணும், தன் வம்சம் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி ஒருத்தர் நாடினாருன்னு சொன்னால் இந்த செலவாத்தை தினந்தோறும் 40 தடவை, அது நேரம் காலம் அப்படின்லாம் இல்லை, அவருக்கு எப்போ தோதுவான நேரமோ அந்த நேரத்தில் அவர் 40 முறை ஓதுனா அல்ஹம்துலில்லாஹ் அவரையும் தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படும், அவருடைய சமூகத்தையும் அவருடைய சந்ததியினரையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வல் என்ற அந்த வசந்த மாதத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற காண கிடைக்காத அருட்செல்வத்திற்காக, அருள் பாக்கியத்திற்காக நாம் செய்யக்கூடிய கைமாறுகளில் ஸலவாத்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஊனை துறந்து, உறக்கத்தை துறந்து, உடல் நலத்தை துறந்து, எல்லாவற்றை விட மேலாக தன்னுடைய ஆசுவாசமாக இருந்த தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களில் முக்கியமானவர்களை எல்லாம் துறந்து இந்த உம்மத்திற்காக பாடுபட்ட அந்த தியாக தீபத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய அற்புதமான மரியாதை ஸலவாத் என்பது. இந்த ஸலவாத்து நம்ம ஓதுறதுனால அவங்களுடைய கெப்பாசிட்டி கூடும், அவங்களுடைய கண்ணியம் கூடும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸலவாத்து ஓதுவதனால ஓதக்கூடிய தரந்தாழ்ந்து போன என்னுடைய தராதரம் தான் உயர்மே ஒழிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராதரத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு ஸலவாத்து, அந்த ஸலவாத்தின் மூலமாக என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி பரக்கத்து பெறுகிறது, தொற்று நோய் எனக்கு ஏற்படாமல் இருக்கிறது, ஷைத்தான் என்ற அந்த கொடுங்கோலன் அனிச்சாட்டியம் செய்யக்கூடிய அந்த அநீதக்காரனுடைய அந்த செயல்பாடுகளிலிருந்து என்னை தப்பிக்க வைக்கிறது. அந்த ஒரு அற்புதமான 3 பெனிஃபிட்ஸ், 3 பலாபலன்களை கொண்டுள்ள ஸலவாத்துர் ரிலாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸலவாத்துர் ரிலா எவ்வளோ பெரிய மகத்துவமானதுன்னு சொன்னால், ஷைத்தானிய எண்ணங்கள், சிந்தனைகள், ஊசலாட்டங்கள் விலகுவதற்காகவும் ஷைத்தானால் நாம் வெற்றி கொள்ளப்படாமல் இருப்பதற்காகவும். இதுதான் மெயின். ஷைத்தான் எந்த காலத்தில் வெற்றி பெறக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானை பற்றி சொல்லும்போது, யா ரசூலல்லாஹ் தங்களுக்கும் ஷைத்தான் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆம், எனக்கும் இருக்கிறது. ஆனால் அவனை நான் வெற்றி கொண்டு நான் எஜமானனாக அவனை என் காலுக்கு கீழே அடிமையாகத்தான் வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அந்த பாக்கியம் அந்த ரசூலுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கும் கிட்டணும். அதற்கு ஒரு பெரும் உதவியாக இந்த ஸலவாத்திர் ரிலா இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த ஸலவாத்தை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று நீங்கள் நாடினால் காலையில் 11 தடவையும், உறங்குவதற்கு முன்பாக தூங்குவதற்கு முன்பாக 11 தடவையும் வழக்கமாக ஓதி வர வேண்டும் என்று சூஃபியாக்கள் சொல்கிறாங்க. தொற்று நோய் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தொற்று நோய் அப்படின்றது காலராவாக இருக்கலாம், அல்லது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கொரோனாவாக இருக்கலாம், இன்னும் எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த தொற்று நோய் அபாயத்திலிருந்து ஒரு சமூகமே பாதுகாக்கப்படணும், தன் வம்சம் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி ஒருத்தர் நாடினாருன்னு சொன்னால் இந்த ஸலவாத்தை தினந்தோறும் 40 தடவை, அது நேரம் காலம் அப்படின்லாம் இல்லை, அவருக்கு எப்போ தோதுவான நேரமோ அந்த நேரத்தில் அவர் 40 முறை ஓதுனா அல்ஹம்துலில்லாஹ் அவரையும் தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படும், அவருடைய சமூகத்தையும் அவருடைய சந்ததியினரையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறார். 3வது, மனிதன் அதிகமாக ஏங்கி தவிக்கின்ற பரக்கத். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பரக்கத்திற்காகத்தானே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில் கண்ணுக்கு நிறைவான பாக்கியங்களை என்னுடைய கண்ணும் பார்க்கணும், என் பிள்ளைங்க, என் கூடிய குடும்பம், என்னுடைய சமூகத்தின் கண்ணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பரக்கத்தை கண்ணால் பார்க்காம அவனை அல்லாஹு தஆலா மரணமடைய செய்கிறதில்லை. அந்த அதிகப்படியான பரக்கத்தை இந்த ஸலவாத்துர் ரிலா பெற்றுக் கொடுக்கிறது. அதுக்கு எப்படி ஓதணும்? நேரம் தவறாமல் 5 கால தொழுகையை பேணுதலோடு நிறைவேற்றுவதோடு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ஸலவாத்தை
ரொம்ப அதிகமாக இல்லை, 3 முறை வழக்கமாக ஓதி வந்தான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில மெல்ல 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 அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து பற்றி கொள்வதை அவனால் உணர்ந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, வாழ்க்கை நிலவக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாத்தையுமே இந்த ஸலவாத்து ரிலா போக்கிவிடும் என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஸலவாத்தை இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரபியுல் அவ்வல்ல விடாதீங்க. இந்த ரபியுல் அவ்வல் மாசம் உங்களுடைய சுவாசம் முழுக்க ரசூல் நிறைஞ்சிருக்கணும், உங்களுடைய வாசம் முழுக்க ரசூல் நிறைஞ்சிருக்கணும், உங்களுடைய எல்லா நேரமும் எல்லா காலமும் ஸலவாத்தாகவே உங்களுடைய நேரங்காலமும் கழிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸலவாத்து ரிலாவை இப்போ நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்தில் தரூத இப்ராஹிம் என்ற தாய் ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. ஓதிக்கொண்டு அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதி வ ஆலிஹி வ சஹபிஹி வ அவுலியாயிஹி வ பாரிக் வ சல்லிம் கமா ஹுவ அஹ்லுஹு வ கமா துஹிப்பு வ தர்லா லஹு அஃதல ஸலவாத்தி வ ஸலாமி மின்னா வ மின் அஹ்லினா வ மின் ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத்தி அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத். அல்லாஹும்ம ஜஅல் பரக்காத்திஹி பாக்கியத்தன் ஃபீனா இலா யௌமில் கியாமா. ஆமீன். அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதி வ ஆலிஹி வ சஹபிஹி வ அவுலியாயிஹி வ பாரிக் வ சல்லிம் கமா ஹுவ அஹ்லுஹு வ கமா துஹிப்பு வ தர்லா லஹு அஃதல ஸலவாத்தி வ ஸலாமி மின்னா வ மின் அஹ்லினா வ மின் ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத்தி அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத். அல்லாஹும்ம ஜஅல் பரக்காத்திஹி பாக்கியத்தன் ஃபீனா இலா யௌமில் கியாமா. ஆமீன். இந்த ஸலவாத்தினுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவங்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள், தோழர்கள், நேசர்கள் மீதும் எந்த அளவு பொருத்தமாக இருக்குமோ அந்த அளவிற்கும், மேலும் நீ எவ்வாறு விரும்புகிறாயோ பொருந்திக் கொள்வாயோ அந்த முறையிலும் ஸலவாத்தையும் சலாமையும் பரக்கத்தையும் பொழிவாயாக. சிறப்பான ஸலவாத்தையும் சலாமையும் எங்களிடமிருந்தும் எங்கள் குடும்பத்தாரிடமிருந்தும் மேலும் அனைத்து மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவரிடமிருந்தும் அவர்களில் மரணித்தோர் மற்றும் உயிரோடு இருப்பவர்களிடமிருந்தும் பொழிவாயாக. யா அல்லாஹ், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தை எங்களுக்கிடையே மறுமை நாள் வரையிலும் நிரந்தரமாக நிலைக்க செய்வாயாக. ஆமீன்ற வார்த்தையும் கடைசியில் சொல்லிடணும் நீங்களாகவே. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸலவாத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தா, கண்ணியத்திற்குரிய அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி பெரும் மாற்றத்தை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி பெரும் பரக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தியது போல வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லாஹ் தந்து அது தலைகீழாக உங்களை, அதாவது அது அப்படியே 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 தலைகீழாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவுமே பரிதாபத்திற்குரிய நிலையாக இருந்தால் மிகச்சிறந்த அளவுக்கு பரிணமிக்கக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்குகிறார். அதனால மனம் தளராம ஓதுங்க. ரசூலுடைய ஸலவாத்து எந்த காலத்திலும் நம்மை பொய்ப்பிக்காது, நம்மை ஏமாற்றாது. அதை நீங்க மனதில் நிறுத்தி உருக்கமாக ஓதுங்க. சொல்லி தந்த முறைப்படி ஓதுங்க. வெற்றி நிச்சயம். இது இறைவனின் தூதர் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த அட்சயம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை தங்களுக்கு சமர்ப்பித்த எமக்காகவும் எம் குடும்பத்தாருக்காகவும் எம் குல மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.